எங்களோட ரீசெண்ட் வீடியோ எல்லாத்துலயுமே வந்து நண்பகல் நேரத்து மயக்கம் படம் பாருங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. என்னடா படம் இதுன்னு போய் பார்த்தா வேற லெவல் படம். இந்த படத்துல வந்து நிறைய டீடைல்ஸ் கொட்டி கிடக்கு. அதையும் தவிர இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு கான்ட்ரவர்சியும் வந்தது. அண்ட் இந்த படம் டைரக்டர் பத்தி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலே எழுதியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கோ. ஸோ இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து அவரோட நாடக கம்பெனி எல்லாருமே சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு பில்கிரிமேஜ் போறாங்க. அவர் போயிட்டு வர வழியில யாருக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு குக்கிராமத்துல திடீர்னு பஸ்ஸை நிறுத்தி அவர் பாட்டு இறங்கி ஊருக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு வேற ஒருத்தர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஊருக்காரன் கூப்பிடுறாங்கல்ல, நான் இந்த ஊருக்காரன் இல்லையா? சோ அது ஏன் இப்படி பண்றாரு, எதனால நடக்குது, அப்புறம் கடைசி என்ன ஆச்சுன்றதா இந்த படத்தோட கதை. அண்ட் வீடியோ டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்லி நம்மளோட மம்முட்டி சார் ஓடுற ஒரு பாட்டு அவரை மாதிரி சில ஆக்டர்ஸ், நம்மளுக்கு கமல் சார் இருக்காரு, அங்க மோகன்லால் சார் இருக்காரு, இவங்க மாதிரி ஆக்டர்ஸோட ஆக்டிங்கை பத்தி நம்ம வந்து பேசவே கூடாது. பிகாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அங்க இருக்கு. அதுலயும் எஸ்பெஷலி எனக்கு மம்முட்டி சார் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அவரோட அப்ரோச், நீங்க வந்து அவர் ஓவர் பிராக்டிக்கல். நிறைய இன்டர்வியூஸே நீங்க பாத்திருப்பீங்க. அரேஞ்சு 2 நாளுக்குள்ள ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடுச்சு. உண்மைதானே? இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ லிஜோ சார் வந்து இந்த படத்தை நரேட் பண்ணிருப்பாங்க. சார் நீங்க ஜேம்ஸ்னு ஒரு கேரக்டர் நடிக்கிறீங்க, நீங்க திடீர்னு பார்த்தா சுந்தரமா மாறிடுவீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறேன். காலையில எழுந்திரிச்சு நீங்க அவங்களா மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லணும். டீ சாப்பிடுவார், அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரி படத்துல டீ குடிக்கிற சீனும் கூட இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி டீடைல்ஸ். முதல்ல வந்து இந்த படத்துல ஒரு திருக்குறள் வரும். ஸோ அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து திருக்குறளோட குறள் நம்பர் 339. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஸோ அதாவது ஒரு மனுஷன் வந்து தூங்கின உடனே அவன் செத்துடுறான், அவன் மூழ்ச்சிட உடனே அவன் பிறந்துடுறான் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது வந்து நம்ம கிட்டத்தட்ட செத்தா மாதிரி தான். நம்ம அதை உணர மாட்டோம், நம்ம கான்சியஸா இருக்க மாட்டோம். அதனால அது எப்படி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு கரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா, பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாரு. ஸோ அவர் தூங்கிட்டாருன்னா இந்த குறள் படி என்னாச்சு, அவர் செத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அவர் செத்ததுக்கு அப்புறம் சுந்தரத்தோட ஆத்மா வந்து உள்ள போகுது. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் வந்து கிளைமேக்ஸ்ல நடக்கும். சுந்தரம் வந்து தூங்கிடுவாரு, அதாவது அவர் செத்துருவாரு. அதுக்கப்புறமா வந்து ஜேம்ஸ் உள்ள வருவாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் முழிச்சுப்பாரு. ஸோ ஜேம்ஸ் பிறந்துடுவாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இந்த கூடு விட்டு கூடு பாயறது, இந்த ஆத்மா டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும்போது சுத்தி யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கவனிச்சீங்கன்னா, பஸ்ல மம்முட்டி சார் மட்டும் தூங்க மாட்டாரு, எல்லாருமே தூங்கிருப்பாங்க. அண்ட் பஸ் ஓட்டுற டிரைவரு கூட கண்ணு அப்படியே மூடி தூக்கம் வரும். இதே மாதிரி நீங்க கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, சுந்தரம் தூங்கும்போது ஃபுல் ஊரே தூங்கிடும். ஊர்ல இருக்க மனுஷங்க மட்டும் கிடையாது, ஆடும் தூங்கும், அங்க இருக்க கோழி கூட தூங்கிடும், எக்ஸப்ட் ஒருத்தரை தவிர. அதுதான் வந்து சுந்தரமோட அம்மா கேரக்டர். அவங்கள பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சுந்தரம், அதாவது ஜேம்ஸ் வந்து சுந்தரமா மாறி ஊருக்குள்ள வருவாரு. வந்து அவர் வீட்டுக்குள்ள போவாரு. அப்போ 2 ஜீவனுக்கு மட்டும்தான் வந்து அது சுந்தரம்ன்றது தெரியும். ஒன்று நாய், இன்னொன்று அவரோட தாய். இது வந்து ரைமிங்கா இருந்தாலும் இதுல வந்து ரொம்ப ஆழமான ஒரு மெசேஜ் இருக்கு. லைக் நம்ம நாயின்றது நம்மளால எவ்வளவு கனெக்டடான ஒரு பீயிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து அவங்க ஓனரை வந்து எங்க இருந்தாலும் எவ்வளவு வருஷம் இருந்தாலும் சென்ஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவர் கூப்பிட்ட உடனே அது வரும். என்னதான் வேற ஒரு உடல்ல இருந்தாலும் அவரால் சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட அம்மா கேட்கவே வேணாம். அவர் போயிட்டு எப்பவும் பண்ற ஒரு ஜெஸ்டர் பண்ணுவார். அவங்க அம்மா கையில புகையிலையோ ஏதோ எடுத்து கொடுப்பாரு. அவங்க சாப்பிட்டு சிரிச்சுட்டே சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ வந்திருக்கிற சுந்தரனா அப்படின்னு. இதுல ஐரணி என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணே தெரியாது. இதுல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, உனக்கு கண் பார்வை இல்லைன்னா மட்டும் நீ குருடு கிடையாது, கண் இருந்துமே உலகத்தை சரியா பார்க்க தெரியாதவங்க கூட குருடங்க. என்னப்பா சத்தம் போடுது, சண்டைக்கு போவாதப்பா. அண்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து வந்திருக்கிறது வந்து சுந்தரம் தான் அப்படின்றது கண்டிப்பா தெரியும் அப்படின்ற விஷயத்த வந்து 2 இடத்துல அவங்களை சிரிக்க வச்சு சூப்பரா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. டிவில நீங்க நியூஸ் பாக்குறீங்களா இல்லையா? எப்பெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியுமா? நியூஸ் பார்க்க வேண்டியது தானே, எல்லாரும் நியூஸ் பார்த்துலாம் இருக்காங்கல்ல, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க எப்படி அவங்க அம்மா வந்து சுந்தரம் வந்துட்டான்னு கண்டிப்பா தெரியும்டான்னு 2 வாட்டி சிரிச்சாங்களோ, அதே மாதிரி ஆப்போசிட்டா வந்து கிளைமேக்ஸ்ல சுந்தரம் போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா தான் அழுவாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அண்ட் பையனோட கேரக்டரை வந்து சூப்பராக மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. இதில் எப்படின்னா நீங்கள் வந்து சுந்தரம் அந்த பாரில் போய் சரக்கு அடிப்பார். அப்போ வந்து நம்ம கௌரவம் படம், சிவாஜி சார் கௌரவம் படத்தோட ஃபேமஸ் டைலாக்ஸ் வந்து பேசுவார். நல்ல டைலாக்லாம் கிரீன் சைடு டியூப் லைட்லேருந்து, கெட்ட டைலாக்லாம் ரெட் சைட்லேருந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா அவர் டைலாக்ஸ் எல்லாம் மக்கப்பா தெரியும் எல்லா படங்களோடதும். இங்கே அப்படியே வந்தீங்கன்னா வீட்டில் வந்து இவங்க அம்மா ஃபுல்லாக சினிமா மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து கண் பார்வை போனதுலேருந்து அவங்க ஃபுல்லாக சினிமா பார்த்துட்டே இருக்காங்க. சுந்தரம் அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அதே சினிமாவை டெய்லி பார்த்து வளர்ந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ அத்துப்படியாக தெரியுன்றதை சூப்பராக கேரக்டரைசேஷன் அங்கேயே மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து இந்த சுந்தரத்தோட ஆத்மா வந்து ஜேம்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் போடுற சீன், அதாவது அந்த பஸ்ஸில் சீனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும்போது அவங்க வந்து விண்டோவை காமிச்சிருப்பாங்க. விண்டோ வந்து ஆடிட்டே அந்த ராட்லிங் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மொமெண்ட்ல தான் எக்ஸாக்ட்லி வந்து சுந்தரமோட ஆத்மா வந்து ஜேம்ஸ்குள்ள போகுது. இது நடந்த உடனே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைலாக் ஆஃப் மம்முட்டி சார் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ஸோ பஸ்ஸை நிறுத்துங்கன்னு அவர் தமிழில் சொல்றாரு. அவர் வந்து மலையாளி, அப்போ வரைக்கும் மலையாளம் பேசுற ஆளு. இதை வந்து முன்னாடி ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மிக்சிங்கை வச்சு அதை கொஞ்சம் கேட்காம பண்றாங்க. அதையும் தவிர நம்ம இந்த விண்டோவில் பார்த்து இந்த ராட்லிங் சவுண்ட் வந்து ஆத்மா பூரத்துக்கான சவுண்டு தான் அப்படின்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, கிளைமேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுந்தரம் வந்து மிரர் பார்ப்பாரு. ஸோ அவர் கண்ணாடியை பார்க்கும்போது தான் தெரியும், என்னடா நான் வேற ஏதோ உடம்புக்குள்ள இருக்கேன், இது நான் தானா அப்படின்றது. ஸோ அந்த உணர்ச்சி வரும்போது இதே ராட்லிங் சவுண்டு அங்கே போடுவாங்க. ஸோ அங்கே போடும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓ அந்த மொமெண்ட்ல தான் ஆத்மா உள்ள வந்திருக்கா அப்படின்னு நம்மளுக்கே லேட்டராக தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவார். பிகாஸ் அவர் வந்து ஊரை சுற்றி நிறைய விஷயம் நடக்கும். அவர் டெய்லி பால் போட போவார், நான் பால் வேறு யார்கிட்ட வாங்கிட்டேன்ப்பா அப்படின்வாங்க. நிறைய விஷயம் எல்லாருமே வந்து யாருன்னே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இவரை. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமா அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா மனுஷன் அப்படியே உடஞ்சி போய் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போன உடனே வந்து அவரோட அண்ணா வந்து திட்டுவார். திருட்டு பயலுக்கு விருது நடக்குதா, நல்ல வயிறு கூட திட்டு ஓடிடுறான் பிச்சைக்கார நாய. ஸோ அவருக்கு வந்து என்ன உணர்ச்சி வரும்னா, என்னடா இது நம்ம வேற உடம்புல இருக்கோம், இனிமே இங்க இருந்தா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு தான் வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவார். அவர் டிசைட் பண்ணிட்டு கிளம்புற ஷாட்டை நீங்க பாருங்களேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அவர் வெளியே போறாரு, பட் அந்த நிழல் அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து அந்த சுந்தரத்தோட ஆத்மா. ஸோ அது அப்படியே இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் இங்கே பார்க்கும்போது இந்த சீனை பார்க்கும்போது ஓ சூப்பர் நிழல் அப்படியே இருக்கு, அவர் போறாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு பாருங்க. அந்த தூணுக்கு பின்னாடி மனுஷன் அவரே மறைஞ்சே போயிட்டாரு. இதை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் வந்து ஒரு சூப்பர் ஹை கான்செப்டா இருந்தது. திடீர்னு ஒரு சர்ரியல் இமேஜே வருது படத்துல. இங்க பார்த்த உடனே ஓ வாவ் அப்படி இருந்தது எனக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சுந்தரம் வந்து கிளம்பிடலாம் டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் உடம்பும் ஆத்மாவும் வேற ஆக போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி அங்கேயே நம்மளுக்கு வருது. இது வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா போய் படுக்கிறாரு. ஸோ பேசிக்கலி என்னது சாக போறாரு, சுந்தரம் சாக போறாரு. நம்ம திருக்குறள்ல பார்த்த மாதிரி இது நடந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கிறாங்கன்றது நீங்க பாருங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி கடைசி விவசாயியோட வீடியோலயே அட்ரஸ் பண்ணியிருப்போம். காக்கா இன்னொரு சைட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யம தர்மராஜாவோட இன்னொரு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறந்துட்டா முன்னோர்கள் எல்லாமே காக்கா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற ட்ரெடிஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம இறந்து போன முன்னோர்கள்லாம் வராங்க. ஸோ அது வந்து டெத்துக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கரெக்டா சுந்தரம் சாக போறாரு. அப்போ காக்கா எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஸோ அது காமிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து சுந்தரமோட இமேஜஸ்லாம் வரும், பிளர்ல வரும், ஃபுல்லா வந்து கடைசியில் வந்து சுந்தரம் வந்து சிரிப்பான். ஸோ போதும்பா என் ஃபேமிலிலாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜேம்ஸ் வந்து எழுந்துப்பார். ஸோ சுந்தரம் செத்து ஜேம்ஸ் எழுந்துட்டான். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்போசிட் வியூஸ் இருக்குது. நிறைய விதமான மீனிங்ஸ்லாம் டிரைவ் பண்ணுறாங்க. இது வந்து நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ரீம் தான். இது வந்து ஜேம்ஸ் கேரக்டர் ஒரு ட்ரீம். அதையும் தவிர அவருக்கு வந்து ஒரு ட்ராமா கம்பெனி வச்சுருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த ட்ரூப்பு தான். அந்த திருக்குறளை பற்றி அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஓஹோ திருக்குறள்
നാടകത്തിന് പറ്റി പേരാ. ஸோ இதை வச்சு இது எல்லாமே அவரோட கனவுன்னு சொல்றாங்க. அந்த மிரரோட ராட்லிங் சவுண்ட் வந்து அங்கதான் அவர் தூங்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த இடத்துல அவர் பார்க்கும்போது அதே சவுண்ட் வரும்போது தூக்கத்துல அங்கேருந்து இது வரைக்கும் தூக்கத்துல நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு கன்வே பண்றாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இன்டர்பிரேட் ஆகல. அஃப்கோர்ஸ் ஆர்ட்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேஷன் வரும். நான் சொன்ன காரணங்களால திருக்குறளோட இது அப்புறம் எல்லாருமே தூங்கும்போது தான் இது நடக்குது, திருப்பி எல்லாரும் தூங்கும்போது தான் இது ஆப்போசிட் ஆகுது. அதையும் தவிர மம்முட்டி சார் வந்து ஸ்டார்டிங்ல வந்து விண்டோ சீட்டுக்கு இந்த சைட்ல உட்காந்துருப்பாரு, கடைசியில போகும்போது விண்டோ சீட்ல உட்காந்து அவர் வில்லேஜ் ஃபுல்லா பார்ப்பாரு. அதையும் தவிர லாஸ்ட்ல வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி அவரோட நாய் செவலை வந்து அப்படியே பின்னாடியே பஸ் பின்னாடியே போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. டைரக்டர் லிஜோ ஜோஸ் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவருக்கு வந்து இந்த கேரக்டர் ஆர்க், இந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி இருக்கிற கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்துலையும் அதே மாதிரியான கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. ஆப்வியஸ்லி பிகாஸ் இது 2 டிஃப்ரெண்ட் பீப்புள். பட் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸாக மாறி இருக்குன்னு பாருங்களேன். நம்மளோட ஜேம்ஸ் கேரக்டர் வந்து அவர் வந்து ஒரு மலையாளம் ப்ரைடோட இருக்கவர், தமிழ் ஹேட்டர். அவர் தமிழ்நாடு ஃபுட்டு பிடிக்காது, இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது, മലയാളം പാട്ടും എക്കടാവും. சரக்கு அடிக்கிறது பிடிக்காது, சக்கரை அதிகமாக இருந்தால் பிடிக்காது காஃபிலலாம். அண்ட் அவருக்கு வந்து இந்த பாட்டு கூத்துன்னு ஆடுறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. പള്ളിയിൽ നിന്ന് ഇറങ്ങിയാൽ ഉടനെ തുടങ്ങും അടി. ഇതിനെ പഞ്ചാരെ കുളിപ്പിച്ചു വെച്ചിരിക്കുന്നു. പാട്ടും കൂത്തും. இப்போ இவர் சுந்தரமா மாறின உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஆப்போசிட். ഓടാ ഒരു പാട്ട് മലയാളം ആളെ பார்த்தாலே தெரிஞ்சது நல்ல கேணேன். எனக்கு சக்கரவியாதியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜேம்ஸ் அண்ட் சுந்தரம் அப்படின்ற 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டருக்கு சூப்பர்வான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக் அண்ட் ஃபோர்த் நடந்துட்டே வருது. அண்ட் நம்ம அடுத்தது ரொம்ப முக்கியமான டைரக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி செக்மெண்ட்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் லிஜோ ஜோஸ் சார், அவர் வந்து மலையாளத்தில் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டு இருக்காரு. ஆல்ரெடி மாறிட்டார் அவர், செம்ம கல்ட் டைரக்டர் அவர். அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கமாரி டைரிஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ அந்த படத்தில் எல்லாருமே நியூ கமர்ஸ். அதுக்கு முன்னாடியே ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர், பட் ஸ்டில் எல்லாருமே நியூ கமர்ஸ். 86 நியூ கமர்ஸ் கிட்ட இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்து ஒரு டைரக்டர் நினச்சா ஸ்டார்ஸ் யாருமே தேவையில்லடா அப்படின்ற மாதிரி அந்த கதை, அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன்ல இருக்க அந்த திறமை தான் ரொம்பவே முக்கியன்றதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இத்தனையும் பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இதுவரை போலீஸ் கேஸ் நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் டு நேம் a few, நம்மளுக்கு வந்து நம்ம காக்கா முட்டை மணிகண்டன் சார் இருக்காரு. அப்புறம் எனக்கு மென்ஷன் பண்ணணும்னு தோன்றது வந்து நம்மளோட பார்த்திபன் சார். அவர் வந்து இந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இந்த படம் வந்து சிமிலர் பேட்டர்ன், வேற லெவல். எல்லாருமே நியூ கமர், பட் அவரோட ஸ்டோரி டெல்லிங் அதுல மட்டுமே எக்ஸல் ஆன ஒரு படம் அது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபில பார்க்கலாம். எப்படி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் சேர்ந்து இந்த படத்துக்கான சில ட்ரீட்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஹாலிவுட்ல வெஸ் ஆண்டர்சன் கேள்விப்பட்டிருப்போம், அந்த டைரக்டர். ஸோ அவரோட படம் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். She's been murdered and you think I did it. அது விஷுவலி வந்து கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் தவிர ஒன் ஆஃப் த அதர் திங்ஸ் அவர் என்ன பண்ணுவார்னா சிமெட்ரிக்கல் ஃப்ரேமிங். ஸோ அந்த ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ஜாமெட்ரிக்காக சிமெட்ரிக்காக இருக்கும். சென்டரில் இருந்தால் எல்லாருமே சென்டரில் இருப்பாங்க. அந்த எல்லா ரூல்ஸும் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண போடுவாங்க. அதே தான் வந்து இவங்களும் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஜாமெட்ரிக்கலாக அக்யூரேட்டா இருக்கிற ஃப்ரேம்ஸ். அண்ட் இந்த ஃப்ரேமிங்லேயே வந்து பிளாக்கிங் அண்ட் காம்போசிஷன் வச்சு கூட வேரியஸ் சிமெட்ரிஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் பிளாக்கிங்ல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ரேம்ல லெஃப்ட்லேருந்து 2 பேர் வராங்க அப்படின்னா ரைட்லேருந்து 2 பேர் வருவாங்க. அதே மாதிரி காம்போசிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஸ்கொயரா பாக்ஸஸ் இருக்கோ, அதாவது ஒரு ஜன்னல் இருக்கு, இல்லை வீட்டு உள்ளேயும் காமிக்கும் போது ஒரு டோர், கதவுலேருந்து பாக்ஸஸ் தெரியுது இல்லை, இது எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து மனுஷன் வந்து சூப்பராக ஆளுங்களை ஆர்டிஸ்ட் அங்கே போட்டு நடிச்சிடுறாரு. இதுக்கான ஒரு ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 99.99% ஆஃப் த ஷாட்ஸ், எனக்கு தெரிஞ்சு எல்லா ஷாட்ஸுமே ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஷாட். இந்த ஸ்டாட்டிக் ஷாட்டையும் தவிர லிஜோ சாரோட இன்னொரு சிக்னேச்சர் இருக்கு, அதாவது மாஸ்டர் ஷாட். மாஸ்டர் ஷாட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரே ஒரு ஷாட்டை ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நம்ம வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம், எஸ்பெஷலி ஸ்பீல்பர்க் படத்தில் நிறைய மாஸ்டர் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் லிஜோ சார் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின அந்த அங்கமாலி டைரிஸ்லேயே கிட்டத்தட்ட 11 மினிட்ஸ்க்கு ஒரே ஒரு ஷாட், சிங்கிள் ஷாட் போயிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு படம் இருக்குது, ஃபேமஸான படம் ஜல்லிக்கட்டு, அதுலேயும் நிறைய மாஸ்டர் ஷாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் கூட நிறைய ஒரு 1 மினிட் 2 மினிட் அளவுக்கு சிங்கிள் ஷாட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லென்த்தி ஷாட் இருக்குது, ப்ளஸ் கேமரா மூவும் ஆகலை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு ஷாட் நம்ம எடுக்கும்போது
பின்னாடி இருக்கிற அதர் ஆக்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாமல் போயிடும். இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படியே கேமரா மூவ் ஆகி போயிட்டு அங்கே இன்னொருத்தர் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு நம்மளால காமிக்க முடியும். இதெல்லாம் கேமரா மூவ்மெண்ட் ஃப்ரீடம் இருந்தால். பட் இங்கே அது கிடையாது. ஸோ இதை வந்து அவர் காம்போசிஷனில் எப்படி பண்ணுறாருன்னா, ஃபோர் கிரவுண்ட் மிட் கிரவுண்டில் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த பிளாக்ஸ்குள்ளே சூப்பராக அப்படியே பிளேஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் நடக்குது, அவங்க என்ன தான் அங்கே பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ஃப்ரேமில் பார்க்க முடியுது. இது வந்து ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வரன், அவர் வந்து நிறைய தமிழ் படங்களும் எடுத்திருக்காரு. எல்லா கிராமத்து லேண்ட்ஸ்கேப்பை சூப்பராக கரைச்சி குடிச்ச ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவருக்கும் எங்களோட பாராட்டுகள். இந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் ஆர் பிஜிஎம் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த டிவி டேப் ரெக்கார்டர்லேருந்து பிளே ஆகிற பழைய பாடல்கள், பழைய மியூசிக்கு, பிஜிஎம்ஸ், அதுக்கப்புறம் பழைய படங்களோட டைலாக்ஸ், இது எல்லாத்தையுமே படத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் டைலாக்ஸு, தமிழ் மியூசிக்கு, தமிழ் படத்தோட சாங்ஸு, அதில் தான் அந்த ரீரெக்கார்டிங். அது இதுவரைக்கும் சினிமா வரலாறுல இருக்காத ஒரு விஷயம். இதுக்கான 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா, சுந்தரம் வந்து ஃபர்ஸ்ட் சார் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா டிவியில வந்து எம்.ஆர். ராதா சாரோட ஒரு படம் போயிட்டு இருக்கும், அதுல டைலாக் பேசிட்டு இருப்பாரு. அதுல வந்து விபூதியை பத்தி பேசுவாரு. ஸோ அவர் பேசின உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுந்தரம் வந்து அங்கே போயிட்டு திருநீர் பூசுவார். அதே மாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துடலாம் நாங்கள் பேசி பிளான் பண்ணி முடிப்பாங்க. அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது டிவியில் என்ன ஓடுதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மல்டி வைட்டமின் டேப்லெட்டு அது இதுன்னு ஓடுது பாருங்களேன். இதெல்லாம் வந்து வேற லெவல். யார் பார்த்த வேறன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இதே மாதிரி படம் ஃபுல்லாக வந்து சீன்ஸில் சிச்சுவேஷனலாக சினிமா டைலாக்ஸ் ஓடிட்டே இருக்கும். இந்த சிச்சுவேஷனல் டைலாக்ஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷனல் பாடல்களும் வரும், பிஜிஎம்மும் நிறைய வரும். இதெல்லாம் வந்து யாரால பண்ண முடியும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு யார் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் போடுங்க. இதில் சில சேலஞ்சிங் ஐடியாலஜிஸ் கூட இருக்குது. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து முட்டி வலி இருக்கும், ஏன்னா அவர் வேண்டுதலுக்காக சர்ச் சுற்றி ஏதோ பண்ணியிருப்பாங்க நடந்து, அந்த மாதிரி இதே இப்படிலாம் பண்ணுறேன்னு கேள்வி கேட்பாரு. இன்னும் போயாலும் பள்ளி வரையும் முட்டுட்டு இந்தியா வேதனை எடுக்கும். அதே மாதிரி அந்த ட்ரூப் வந்து வேளாங்கண்ணிலேருந்து வரும்போது சரக்கு அடிப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியது, சர்ச்சில் வெளியே வந்த ஒரு செகண்டே சரக்கு அடிக்க வேண்டியது உங்களுக்கு கேவலமா இல்லையா? எல்லாரும் இல்லையா பிரார்த்தனைக்காரும் பள்ளி போக்காருவா, பள்ளியும் தரங்க உடனே தொடங்காடி. இதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு சோஷியல் இஷ்யூ ஆஃப் இந்த பப்ளிக் டாய்லெட்ஸை பற்றியும் ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வந்து சாப்பாடுக்காக இறங்கி போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் வந்து பேக்ரவுண்டில் ஒரு ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து பப்ளிக்காக அந்த இடத்துல வந்து யூரினேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஷாட் கட் ஆன உடனே லேடிஸ்லாம் வந்து பாத்ரூம்ல கியூ கட்டி நின்றுட்டு இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள கேவலமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வெளியில போக வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு ஹியூமர் சீன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம் அப்படின்றது எவ்வளோ லேக்கிங்காக இருக்குது நம்ம நாட்டில்ன்றதை அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த படம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமே போயிட்டு எந்த மாதிரியான படம், யார் ஆக்டர் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டதுனால போய் பார்த்தோம். பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாக்கிங் அண்ட் சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம். ஸோ இந்த படத்துக்கான டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான படத்தை சந்திப்போம். லவ் யூ, பை.